நமக்கு சிவத்தின் மீது பயம் வராது. அவர் அழித்து விடுவார், அவர் துன்பப்படுத்துவார், இப்படியெல்லாம் பயந்துகிட்டு அவரை கையெடுத்தா தான் எனக்கு நல்லது செய்வார்னு தயவு செஞ்சு நினைக்காத. சிவம் அப்படிப்பட்டது கிடையாது. நீ உண்மையாக அன்பு செலுத்துகின்றாய் அப்படிங்கும் போது கண்டிப்பாக உன்னுள்ளிருந்து உனக்கு வழிகாட்டுபவர் அவரே. அப்ப பயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவையா? சத்தியமா தேவையில்லை. சிவத்தின் மீது பயம் எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது. சிவத்தின் மீது பயம் இருக்கிறது என்றால் உன்னால் சிவத்தை உணர முடியாது. சிவத்தை உணர்ந்து விட்ட பின்பு உன்னுள் துளியும் பயம் இருக்கக்கூடாது, பயமும் இருக்காது. பயத்தின் காரணமாக வரக்கூடிய அந்த பக்தியானது பொய்யானதாகத்தான் இருக்கும். பயத்தை நீக்கிவிட்டு அதனால் வரக்கூடிய அன்பின் மூலமாக உண்டாகக்கூடிய பக்திக்கு ஈடு இணை அளவு ஏதும் இல்லாததாக இருக்கும். அது அர்ப்பணிப்புடன் கூடியதாக இருக்கும். அதுவே உண்மையான பக்தியாக இருக்கும்.